ولك الحمد بعد الرلا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லோனின் நாமம் போற்றி இக்குத்துபா பிரசங்கத்தை துவங்குகின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் மேக வல்லோன் அல்லாஹ்வுக்கே வான் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வையகத்துக்கு ஒளிச்சுடராய் வந்துதித்த ஏந்தல் நபி சத்தாதே ஆலம் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஒரே சாந்தியும் சமாதானமும் இறுதி நாள் வரை மலரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் மாளிகையில் வீட்டிருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லவன் அல்லாஹ் நம்மவர்களுக்கு எந்த கட்டளை இட்டிருக்கின்றானோ அவ்விடயங்களை நமது வாழ்க்கை என்ற இடத்தில் நடக்கும்படியும், எதை நாம் தவிர்ந்து வாழ்ந்தால் ஈருலகிலும் ஜெயம் பெற முடியும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவ்விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து வாழும்படி முதற்க நடி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லவன் அல்லாஹ் கண்ணியமிக்கவர்களாக நம்மவர்களை படைத்து நாம் எப்படி வாழணும் என்ற அடிப்படை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சுன்னாவின் மூலம் காட்டி தந்திருக்கிறான். எப்ப முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கை நெறி எடுத்து நடப்போமோ அல்லாஹ் வாழ்க்கையில கண்ணியத்தையும் நிம்மதியையும் தருவான். எப்ப நாம் மனம் போன போக்குல காலங்களுக்கு ஏற்ப சமூகம் விரும்புற மாதிரி எங்களோட வாழ்க்கைகளை மாற்ற ஆரம்பிப்போமோ வாழ்க்கைகள்ல பல இன்னல்கள், நெருக்கடிகள், சிக்கல்களை சந்திப்போம் என்று குர்ஆன் நம்மவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமாக பிறந்த நாம் கண்ணியமாக மாய வேண்டும். இதுதான் உலகத்துடைய யதார்த்தம் என்பதை குர்ஆன் சொல்லித் தருது. உலகத்தில பிறந்த நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் மௌத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த மௌத்துக்கு நபர்கள் பொறுப்பல்ல. மௌத்துக்கு தானுடைய பதவிகள் எந்த காரணமும் இல்லை. ஆலிமாக இருக்கலாம், சாதாரண மனிதனாக இருக்கலாம், சாதாரண ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில மௌத்தை அனுபவிச்சே ஆகும். ஏன்னா அன்பார்ந்தவர்களே, பிறப்பு உண்மை, வாழ்றது உண்மை என்றா மௌத்தும் உண்மை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மௌத்து எப்ப வரும் அது ரப்பு மாத்திரம் தான் அறிந்தவன். எந்த நேரத்தில் வரும் ரப்பு மாத்திரம் அறிந்தவன். ஆனா ஒரு மனிதன் எப்படி மௌத்தாகணும், நல்லவனா மௌத்தாகணுமா, கெட்டவனா மௌத்தாகணுமா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தோட கோபத்தோட மௌத்தாகணுமா, இத அல்லாஹ் எங்கள் மீது பொறுப்பு சாட்டிக்கிறான். இது அல்லாஹ் எங்கள் மீது பொறுப்பு சாட்டிக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இதனால்தான் குர்ஆன் சொல்லுது, மனிதா நீ முஸ்லிமா மௌத்தாகும். அல்லாஹ்வுடைய வசியத் என்ன? நாங்க மௌத்தாவோட நேரம் முஸ்லிமா மௌத்தாகும். அன்பார்ந்தவர்களே, எங்கட மாப்புல நல்லவர், சீதேவி மிகப்பெரிய மனிதர். அதனால அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் மனைவிக்கு கலிமாவை நசீபாக்குவான் என்று எங்கேயும் சொல்லல. வாப்ப நல்லவர்னால பிள்ளைக்கு கலிமா கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லல.
அன்பார்ந்தவர்களே, இதை போல எங்களுடைய உறவுகள் நல்லம். அதனால அல்லாஹ் எனக்கும் அந்த கலிமாவுடைய நசீபை தருவான் என்று எங்கேயும் வாக்களிக்கல்ல. மாற்றமாக அல்லாஹ் இங்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு தந்திருக்கிறான். மனிதா, நீ சந்தர்ப்பத்தை விளங்கு. உனக்கு நான் நேரம் தந்தேன், பல சந்தர்ப்பத்தை தந்தேன். என்ன செய்? உன்ற மௌத்தை தயார்படுத்து. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உலகத்தில் எப்படியும் வாழலாம். உலகத்தில் எங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாள் சந்தோஷமா போகும். அந்த சந்தோஷத்தை அடையதான் அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தாரான். அதுல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த சந்தர்ப்பத்தை இன்று நாம் விடை கொடுத்து, அன்பார்ந்தவர்களே, இன்று முதலாவது ஜும்மாவுல நாம் அனைவர்களும் வீட்டிருக்கிறோம். ஒரு கணம் நானும் நீங்களும் எங்களை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் சொல்லித்தர ஆகப்பெரிய பாடம். உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா மாற பயான் தேவையில்லை. உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனா மாற மிகப்பெரிய புத்திமதிகள் தேவையில்லை, மிகப்பெரிய மாநாடுகள் தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதன் நானும் திரும்பணும் என்பதற்காக கொடுக்கிற ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வேண்டியிருக்கு. அதுல ஒன்றுதான் எங்கட கண் முன்னால இருக்கக்கூடிய ஜனாசாக்கள். அன்பார்ந்தவர்களே, இத்தனை பேர் நாம் எத்தனை ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்தோம். இத்துணை ஜனாசாக்கள் ரமலான்ல கூட எங்களோட உறவுகளை, எங்களோட அயலவர்களை, நண்பர்கள் என்று எத்தனை ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒவ்வொரு ஜனாசாக்களும் எங்களுக்கு படிச்சு தர ஆகப்பெரிய பாடம். மனிதா, இதே போல ஒரு நாள் உனக்கு வரும். இந்த கூட்டாளியுடைய மனைவி இந்த அழுவுறா, இதே போல ஓண்ட மனைவியும் ஒரு நாள் இப்படி அழுவா. உன்ன பிள்ளைகள் அழுவும் இதை போல. உன் மையத்தை வீட்டில வைக்கிற நேரம் உனக்கு பேச இயலாது. உன் குடும்பம் உறவாடும். அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய போறாய்? இந்த மிகப்பெரிய செய்தியை அல்லாஹ் ஒவ்வொரு ஜனாசாக்களின் மூலமைகளுக்கு படிச்சுத்தாரான். நாம் உள்ளத்தில் எடுத்தோமா? ஒரு கணம் சிந்திக்கணும். மையத்தை அடக்கி விட்டுட்டு வாரோம். ஆனால் என்னோட உள்ளம் இன்னும் விலங்கல்ல. எனக்கு இப்படி ஒரு நாள் இருக்கிறே, நாங்க விலங்கல்ல. இன்னும் இதே போல அல்லாஹ் எங்களுக்கு தர மிகப்பெரிய பாக்கியம் தான் ரமலானுடைய பாக்கியம். அதைத்தான் நாம் விடை கொடுத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய பாக்கியத்தை நாம் பெருமதியை வழங்கினா அல்லாஹு அக்பர், அதுக்காக காலத்தை ஒதுக்கிறோம். ஆனா நானும் நீங்களும் இந்த ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கட்டம் சொல்லித்தாராங்க. ஒரு அழகான ஒரு படிப்படைய அல்லாஹ் மன்னரையில் இருக்கிறவர்களை எழுப்பாட்டி, உங்களுக்கு அல்லாஹ் கபரில் இருக்கிறவர் எழுப்பாட்டி உங்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்டா, அன்பார்ந்தவர்களே, அந்த கபராளிகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ரமலானுடைய ஒரு இரவு தரமாட்டியா? ரமலானுடைய ஒரு இரவு தரமாட்டியா? அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பாக்கியம் நிறைந்த, கண்ணியம் நிறைந்த மிகப்பெரிய சொத்ததான் இன்று நாம் விடை கொடுத்து இன்றைக்கு அமைதியாக நாம் வீட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்ப நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திப்போம். விடை கொடுத்த ரமலான் எனக்கு என்ன சொல்லி தந்துச்சு? என் வாழ்க்கைக்கு என்னத்தை படிச்சு தந்த? இன்னைக்கு அவர் இவர் ஊர் இது தேவை. இன்னைக்கு ஏண்ட வாழ்க்கை எங்க? நான் அமல செய்கிறேனா? அமல்ல ஆர்வம் காட்டுறேனா? அன்பு நபி அவங்க அடிக்கடி கேட்ட ஹதீஸ், ரமலானில மிம்பர்ல ஏறுற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதுவா, பாவத்துக்கு தௌபா செய்யாதவன் நாசமாவட்டும் என்று பதுவா செஞ்சாங்களே. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஏண்ட பாவத்துக்கு விடை கொடுத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு நான் எங்க இருக்கிறேன்? ஒரு கணம் சிந்திப்போம். அன்பார்ந்தவர்களே, ஏன் காரணம் தெரியுமா? மௌத்து எதிர்நோக்கி இருக்கி எப்ப யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னால இந்த சவால்களை முறியடிக்கோடும். நாம் முறியடிக்கோடும். அன்பார்ந்தவர்களே, இந்த பாவத்துக்கு விடை கொடுத்தேனா? இன்னைக்கு அமல் என்பது ஒரு பக்கம். ரமலான் தராவிக்கு படிச்சு தந்த மார்க்கம் அல்ல. ரமலான் கியாமுல் லைல் மட்டுமல்ல. ரமலான் ஹிஸ்பு மட்டுமல்ல. ரமலான் நன்மையையும் செய்யணும், 100 மடங்கு பாவத்தை விடணும். பாவத்தை விடணும். இன்றைக்கு நாங்க நன்மையை செய்யறோம், அந்த நன்மையுடைய பாரத்தை வருகிறோமா? அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை தொட்டு கேட்போம். நாங்க குர்ஆன் ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லி தருது. தொழுகிறவர்களுக்கு அல்லாஹ் எப்பவும் வாக்களிக்கல்ல, சொர்க்கம் இருக்கின்றது. தொழுகிறவருக்கு அல்லாஹ் விஜயசீர் என்று சொல்லல்ல. குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? கத அஃப்லஹல் முஃமினூன், தொழக்கூடியவர்கள் வெற்றி பெற்றார்கள். யார் தெரியுமா? பேணுதலா தொழுகிறாரு,
சத்தத்தை விளங்கி தொழுறாரு, இறைச்சத்தோட தொழுறாரு, தொழுகையுடைய முறை தெரியும். இன்றைக்கு 50 வருஷமா தொழுகிறோம் என்ற ருக்கு ஷரியா உள்ளத்தை தொட்டு கேட்போமா? கேட்டா யாரு? நம்ம பெரியவர்கள், மூத்தவர்கள், அன்பார்ந்தவர்களே. இன்னைக்கு ஒரு சிலர்களை பார்த்தா யதார்த்தமான உண்மை உலமாக்கையும் மிஞ்சியவர்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, நாங்க ஒரு நாள் ஹஸ்ரத் நாங்க இன்னைக்கு சுஜூது செய்றேன் என்று கை வைக்கிற முறை சரியா? ஹஸ்ரத் இப்படியா தக்பீரை கேட்டோம்? நாங்க ஒரு நாள் கேட்டிக்கிறோம். கேட்டா 60 வருஷம் தொழுகிறோம். குர்ஆன் சொல்லுது, தொழுவையில பொடுப்போக்கு செய்றவன், தொழுவையை வீணடிக்கிறவன் நரக நாசம். அல்லாஹு அக்பர். வவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன். தொழுவையில பொடுப்போக்கு செய்றாரே, தொழுவையில விட்டு இன்றைக்கு கவனமா தொழுகிறோமே. அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை தொட்டு கேட்டோமா? எந்த தொழுவை அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும் என்று நபி வாக்களிச்சாங்களோ அந்த தொழுவையை இந்த ரமலானில நாங்க பயிற்சிவித்தோமா? எங்களோட பிள்ளைகளுக்கு உருவாக்கினோமா? இந்த மனைவியிடத்துல போயிட்டு மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தோமா? ஒரு நாள் யாரு நாங்க பேரன் பேத்திய கண்டவர்கள், இன்னும் எங்களோட மனைவிக்கு கொஞ்சம் ஓதி காட்டுங்க, ஃபாத்தியாவை சொல்லுங்க, நீங்க என்னத்து செய்றீங்க, எப்படி சுஜூதுக்கு கையை வைக்கிறீங்க? ஒரு நாள் எங்களோட மனைவியோடு உட்கார்ந்து கலந்துரையாடிக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒவ்வொரு அமலுடைய யதார்த்தத்தை நானும் நீங்களும் விளங்காத வரைக்கும் அந்த விடை கொடுத்த ரமலான்ல எந்த லாபமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை எங்களுக்கு. அல்லாஹ் அக்பர். எனவே அன்பார்ந்தவர்களே, ரமலான் எங்களுக்கு படிச்சு தரணும். நான் அமல் செஞ்ச முறை சரியா? அன்பு நபி அவங்க எந்த வழியை செஞ்சாங்களோ அந்த வழி காட்டல நான் எடுத்து நடந்தேனா? நாங்க யோசிச்சோமா? இன்னொரு படத்துல குர்ஆன் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கூட்டத்துக்கு துஆ செய்யும், இன்னொரு கூட்டத்துக்கு பதுவா செய்யும். குர்ஆன் ஓத தெரியா என்று காரணம் காட்டேராதே. ஓத தெரியாதவர்கள் பலகோடும், பழகியவர்கள் தஜ்வீத படிக்கோடும், தஜ்வீத படிச்சவர்கள் முறையாக சட்டத்தை வழங்கும். படிச்சோமா? இன்னைக்கு வளமையை போல நாங்க எல்லாம் தெரியும் என்ற உணர்வோட ஏண்ட அமல் இந்த நிலைமை என்றா? அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எப்ப இவைகளை திருத்த போறோம்? எப்ப திருத்த போறோம்? இப்படி ஒவ்வொரு அமலையும் நானும் நீங்களும் கடையெடுத்து பார்த்தா அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்கள் எங்களை எதிர்நோக்கி. எனவே ரமலான் எங்களோட வாழ்க்கையில் இந்த பாடத்தை படிச்சு தந்திருக்கணும், இந்த பாடத்தை படிக்கணும். இந்த பாடம் வரும் என்றா குர்ஆன் சொல்லுது, ரமலான் தக்வாதாரிகளை உருவாக்கும். நோன்பு உருவாக்குறது ஒன்றுதான், இறையச்சத்தை உருவாக்கும். அந்த நோன்பு எங்களுக்கு உருவாக்கிச்சா ஒரு கணம் சிந்திச்சோம். அடுத்த பக்கம் நாம் பாவத்தை விட்டோமா? பாவத்துடைய பாரம் விளங்குதா? இன்றைக்கு எங்களுக்கு அந்த பாரம் விளங்குதா? சிந்திச்சு பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, பாவத்துடைய பாரம் இன்றைக்கு சர்வ சாதாரணம். ரமலானுக்கு விடை கொடுத்தலாம், மியூசிக்கு விடை கொடுக்கல. விடை கொடுத்தலாம், வட்டிக்கு விடை கொடுக்கல. வட்டி எடுத்தவன் வட்டியோட, போதை பாவிக்கிறவன் போதையோட, ஹராத்துல இருக்கிறவன் ஹராத்துல. எப்ப விடை கொடுக்க போறோம்? நாங்க உதாரணத்துக்கு இஸ்லாம் ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லித் தருது. தெருவுல ஒருத்தன் தவறு செய்யறாரு, அல்லாஹ் எனக்கு அவனை காட்டியான். அந்த காட்டுற நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? 2 வேலைக்கு எங்களுக்கு. முதலாவது, யா அல்லாஹ் இவர் தவறு செய்யறாரு, யா அல்லாஹ் இவருக்கு திருத்தத்தை கொடு, இவருக்கு வெளிச்சத்தை கொடு, குடும்பத்துக்கு தெரிஞ்ச அசிங்கமடிவாரு. துஆ செய்யும். முதலாவது துஆ செய்யும். இரண்டாவது, அன்பார்ந்தவர்களே, நாங்க உரிய இடத்துல போயிட்டு, ஸ்ரீதேவி நீங்க இந்த தவறு செய்யவான், உங்களோட குடும்பம் தெரிஞ்சிட்டாங்கடா, உங்களோட மனைவி தெரிஞ்சிட்டா, அல்லது ரப்பு உங்களோட கோபப்படுவார், இது எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? உரியவருக்கு கண்ணியத்தை விளங்கி சொல்லணும். அன்பார்ந்தவர்களே, இதுக்கு மாற்றமாக நாங்க இன்னொருத்தனிடத்துல வந்து, உங்களுக்கு தெரியுமா நேத்து இவரை கண்டு இவர் இப்படி தவறு செஞ்சாரு, வாயை திறக்க ஆரம்பிச்சா அல்லாஹ் வம்சத்தை சீரழிக்க ஆரம்பிக்கும். விளையாட்டல்ல. இத பாவம் விளங்கினோம். இன்றைக்கு இருக்கிறத பேசுறதே பிரச்சனை. இன்னைக்கு பள்ளி என்று விளங்குதில்லை, தலைமை பீடம் விளங்குதில்லை, மையவாடிகள் விளங்குதில்லை. சுப்ஹானல்லாஹ், உள்ளத்தை தொட்டு கேளுங்க பாப்போம். விலை கொடுத்த இந்த நாட்களுக்குள்ள எத்தனை பேர் இதை தவறு செஞ்சிருப்போம்? இந்த தவறு எத்தனை பேர் செஞ்சிருப்போம்?
உள்ளத்தை தொட்டு கேள்வி. அன்பார்ந்தவர்களே, வெறுமனிய ரமலான் எங்களுடைய உள்ளத்துல நாடகத்தை ஆடக்கூடாது. 27 என்று நாங்க நாடகத்தை அடைக்க கூடாது. தௌபா எனக்குத்தான் தௌபா, ஹஸ்ரத்துக்கள் தௌபா. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு முன்னால் ஒரு திரையை பூட்டிக்கிறான். என்ற திரை எடுத்தா அல்லாஹு அக்பர், என்னோட மனைவி விட்டு ஓடுவா. என் மாப்பிள்ளை இது, என்னோட மாப்பிள்ளை இந்த தவறு செய்யறாரா, எங்களோட உம்மா வாப்பா விரும்பாங்க, எங்களோட பிள்ளைகள் எங்களோட மனைவியிடத்தர எடுப்பட்டா நாங்க வாழ விரும்ப மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, இரக்கமுள்ளவன் அல்லாஹ் அவ்வளவு தவறு செஞ்சியும் அல்லாஹ் எங்களை மறைச்சி கண்ணியப்படுத்தி அல்ல என்ன தெரியுமா செய்யறான், மனித அணித்திருந்து நீ நல்லவனா மாறு, நீ கேவலப்படாதே, நீ நரகத்துக்கு தகுதி இல்லை, நீ சொர்க்கத்துக்குரியவனா மாறு. இந்த பாடத்தை எல்லாம் படிச்சு தந்தான். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் அந்த பாவத்துக்கு விடை கொடுத்தோமா? பாவத்துக்கு விடை கொடுத்தோமா? இன்றைக்கு இல்லையே கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு கட்டம் நபி அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, உள்ளத்தில கட்டுவளவு சில நோய்கள் வந்துட்டா அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டான். அது ஆகப்பெரிய நோய் பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் பயந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாங்க அழகான உடுக்கிறோமே, நல்ல வடையில உடுக்கிறோம், நல்ல அழகா இருக்கிறோம், இதுவும் பெருமையா சொன்னாங்க. அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பெருமை இல்லை, அல்லாஹ் அழக விரும்புகிறான். பெருமை என்ன தெரியுமா? பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். இன்றைக்கு நாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பாடத்தை படிச்சோம், உண்மையை ஏற்க விருப்பம் இல்லை. ஒத்தரணிய பத்தி சொல்றாரு, சீதேவிய தவறு செய்றீங்க, உங்களோட பிள்ளை தவறு செய்யுது, நீங்க இன்றைக்கு நான் கொழும்புல காண்ட ஒரு பழக்கம் தான். அன்பார்ந்தவர்களே, என்னது எங்களுக்குத்தான் சொல்ல வாரீங்களா? எங்களுக்குத்தான் எத்தனை பேர் இருக்கிறான், எங்களோட மனசு சொல்லாது நாங்க நல்லவன், இன்னைக்கு நாங்க ஒரு விஷயம் கேட்கிறோம். மக்களை தாழ்வா பார்க்கிற இன்னைக்கு இந்த நோய் இந்த சமூகத்தில் தலையிருத்தாடுது. நாங்க பள்ளிக்கு வந்தா நான் நல்லவன் என்று நான் முடிவு செய்கிறேன், ரோட்டில் இருக்கிறவன் கெட்டவன், இந்த சூழல் நல்லவன் என்று நாங்க முடிவு செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதிகாரத்தால் எனக்கு தரல, அல்லாஹ் அதிகாரத்தை தரல, ஒத்தனை இடம் போடுற அதிகாரம் இல்ல, சொர்க்கம் நரகம் நாங்க தீர்மானிக்கிறாது, முடிவு அல்லாஹ் மாத்தலாம். இரக்கமுள்ளவன் அல்லாஹ், இரக்கமுள்ளவன் அல்லாஹ். ஒரு கட்டன் மாலிக் சொல்றாங்க, நபி அவங்க வார நேரத்தில் கேட்கிறாங்க, மாலிக் இப்னு துக்ஷும் எங்க? சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் அவர் ஒரு முனாஃபிக், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் ரசூலை விரும்ப மாட்டார். நபி அவங்க சொன்னாங்க, சொல்லவானம் கலிமா சொன்ன மனிதர், அல்லாஹ் தரா அவர் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன மனிதர். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு முன்னால எங்கட தெருவுல எங்கட ரோட்டில எங்கட எத்தனை பேர் இருக்கிறான், நாங்க எத்தனை பேருக்கு முடிவு கொடுத்தோம்? நாங்க யார்? அன்பு நபிக்கு அதிகாரம் இல்லை, நாங்க நீங்க யார்? நாங்க ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்து இவன் நல்லவன், தெருவில் அடிக்கிறவனை பார்த்து இவன் கெட்டவன் என்று முடிவு செய்கிறோம். நாங்க யார்? அன்பார்ந்தவர்களே, ரமலான் இந்த பாடத்தை படிச்சு தரோனுங்களுக்கு திருந்தோணும். நாங்க உள்ளத்தை தொட்டு கேளுங்க, அவர் இவர் அல்ல, நான் இன்றைக்கு எங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன். அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, ஒரு அழகான உதாரணத்தை நாம் ஜக்கரியா மௌலானா சொல்லித்தாராம். என்னண்டா, ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, நான் ஒரு ஆலிம், இன்றைக்கு பள்ளியில அழகான ஒரு சாப்பாடு வைபவம் நடக்குது. இந்த வைபவம் முடிஞ்சதோட நாங்க என்ன தெரியுமா செய்யறோம், எல்லாரும் துப்புரவு செய்யற நேரம் நானும் போயிட்டு அந்த இடத்துல சில துப்புரவுக்குரிய வேலைகளை செய்யறேன். வேலை செய்யற நேரம் என் உள்ளத்துல நான் யாருக்கும் சொல்லல, உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, நான் ஒரு மௌலவிதானே, நான் யாரு, நான் தலைவர், நான் டாக்டர். என் உள்ளத்துல ஆசை வருது, எண்ணம் வருது, நாங்க இது செய்ய தேவையில்ல, பரவாயில்ல, என்ன செய்ய, இப்படி நாங்க செய்யறோம். ஆனா யாருக்கும் சொல்லல. சொல்றாங்க இமாம் ஜக்கரியா மௌலானா, நீ பெருமைக்குரியவர். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு இந்த நோய் எல்லாத்துக்கும் இருக்கு. நான் யார் எனக்கு சொல்றதா, எனக்கு சொல்றதா? இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல செய்யற ஆகப்பெரிய அநியாயம். பள்ளியில ஒரு
துரும்ப அல்லாஹ் காட்டுறான். ஒரு முடிய கண்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாங்க என்ன தெரியுமா செய்யற? எடுத்த எடுப்புல எங்க அடுத்தவர் இவர். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த துரும்ப காட்டுறது என்னத்துக்கு தெரியுமா? அது யாராக இருக்கலாம்? அது தலைவராக இருக்கலாம், சாதாரண மனிதனாயிருக்கலாம், ஆளுங்களாயிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதை நாங்க எடுத்து வீசோம். அந்த துரும்ப வீசுறதால சொர்க்கத்தையும் தேடலாம், துரும்ப விட்டு இன்னொத்தனுக்கு சாற்றுவதால நரகத்தையும் தேடலாம். ஹதீஸ்கள் எச்சரிக்கிறது. விளையாட்டல். இன்றைக்கு நாங்க எங்களை முடிவு செஞ்சிட்டோம். இந்த நோய் ரமலான் விடை கொடுத்ததை போல இந்த நோய்க்கு நாங்க விடை கொடுக்கணும். நாம் அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, என்ற உள்ளத்திலே கொஞ்சம் ஈரத்தை பாடும். என்ற உள்ளத்தில ஈரமிக்குதா? இன்னைக்கு ரமலானுக்கு விடை கொடுத்தோம், பகைச்சவன் இன்னும் பகையில பேசுறோம் இல்ல. சலாம் யாருக்கு? ஆளுக்கு சலாம், இயக்கத்திற்கு சலாம். இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நடந்த ஆகப்பெரிய அநியாயம், ஆள் பார்த்து சலாம். அன்பார்ந்தவர்களே, யார் அவர்? எங்கட ஆள், எங்கட ஜமாத், எங்கட இயக்கம். இவ்வளவு கேவலம், இவ்வளவு கேவலம். எத்தனை போதை பாவிக்கிறவங்க உள்ளத்தால பேசுறா தெரியும். ஹஸ்ரத், எங்களை பார்த்து அந்நியவனை போல பார்க்கிறான், சலாம் சொல்றான் இல்ல. உள்ளத்தை தொட்டு நாங்க கேட்போம், நான் யாருக்கு சலாம் சொல்றேன்? என்ற சாமிங்க, என்ற சாமிங்க. அன்பார்ந்தவர்களே, சலாம் பொதுப்பட சலாத்தை எதிர்பார்க்க கூடாது. நாங்க முந்தோனும் சலாத்துல, நாங்க முந்தோனும். இந்த பாடத்தை எங்களுக்கு ரமலான் படிச்சு தந்துச்சா? இந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த நோய்களை, கசடுகளை, அழுக்குகளை எங்களை விட்டு தூரமாகும், தூரமாகும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உள்ளத்தில் ஈரம் வரும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ உறவுகள் பிரச்சனை, உறவுகளை சேர்க்கலாமைக்கு பகை, அதுக்கு 1000 காரணம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அயலவன் பேசாமைக்கிறோம். இதே இடத்துல எத்தனை பேர் தாண்ட உறவுகளோட இன்னும் விடை கொடுத்த ரமலானை கொண்டு பெருநாளை கொண்டாடினோம், இன்னும் பேசலே. ஒரு கட்டத்தில் வஹ்ஷி இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்பு நபியிடத்துல ஒரு கூட்டம் வராங்க. வந்து, யா ரசூலுல்லாஹ், நாங்க சாப்பிடுறோம், இன்னா நக்குல், நாங்க சாப்பிடுறோம், வலா நஷ்பு, ஆனா எங்களுக்கு வயிறு நிரம்புது இல்லை, வயிறு நிரம்புது இல்லை. சாப்பிடுறோம், வயிறு நிரம்புது இல்லை. நபி அவங்க கேட்டாங்க, ஃபலஅல்லக்கும் தக்குலூன முத்தஃபர்ரிகீன், நீங்க பிரிஞ்சு தானே சாப்பிடுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆம், நாங்க பிரிஞ்சு தான் சாப்பிடுறோம். சொன்னாங்க, சேர்ந்து சாப்பிடுங்க, பிஸ்மி சொல்லும், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அன்பார்ந்தவர்களே, சாப்பாடுல பிரிவினை வந்தா அல்லாஹ் சாப்பாடுல பரக்கத்தை எடுப்பானேண்டா. இந்த உள்ளத்துல பிரச்சனை, இந்த உள்ளத்துல பகை, நான் பிரிஞ்சிக்கிறேன்டா, அல்லாஹ் வீட்டுல நிம்மதியை தருவானா? குடும்பத்துல நிம்மதியை தருவானா? நாங்க எவ்வளவு நெத்தி கடுக்க தொழுந்தும் வீரல்ல, அல்லாஹ் எங்க ஊர்கள்ல நிம்மதி இருக்க மாட்டான். ஏன் காரணம் தெரியுமா? உள்ளம் பிரச்சனை, உள்ளம் பகை, இன்னும் மனதில் குழுக்கல்ல, மன்னிக்கிற தன்மவர் அல்ல. ஆனா ரமலானை பத்தி நாங்க விடை கொடுத்தோம், பெருநாளை கொண்டாடினோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி ரமலான்கள் மாறக்கூடாது. இந்த ரமலானாக எங்கட ரமலான் ஆகும் என்றா அன்பு நபியவங்க மிம்பர்ல எந்த துஆவுக்கு ஆமீன் சொன்னாங்களோ, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அதுக்குரியவர்களாக நாங்க மாறாமைக்கோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒரு கணம் எங்களை பரிசீலனை செய்வோம். நாங்க எங்க இந்த ரமலானை கொண்டு பெற்ற பாடத்தை உற்சாகமாக நாங்க அமல்ல ஆர்வத்தை காட்டுவோம், பள்ளிக்கு வருவோம், தொழுகைகள்ல ஆர்வத்தை காட்டுவோம், அமல் இபாதத்தில ஆர்வத்தை காட்டுவோம். இதே ரமலான் எங்களுக்கு விட்டு கொடுக்கிற தன்மையை தந்திருக்குது. இதே ரமலான் மற்றவனை மதிக்கிற தன்மையை தந்திருக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, எனக்கிட்ட இருக்கிறத கொண்டு நாங்க உறவுகளை சந்தோஷப்படுத்தோம், குடும்பங்களை அனுசரிச்சோம். இயலாதவர்கள், முடியுமானவர்கள், இயலாதவர்களை கண்ணியப்படுத்தணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். எனவே இந்த ரமலான அப்படி படிப்பினைக்குரிய ரமலானாக ஆக்குறதோட அன்பார்ந்தவர்களே, பலஸ்தீனுடைய வரலாறு பேசப்படுற நேரம் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை இன்று உங்களோட பள்ளியோடு ஒப்பிட்டு எங்களுக்கு பேசலாம்.
ஏன் காரணம் தெரியுமா? அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நீண்ட ஹதீஸ்கள் அன்பார்ந்தவர்களே பலஸ்தீனுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துற நேரம் அந்த சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்களும் அதுக்கு போகணுமே, நாங்களும் அங்க போகணும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு. அந்த நேரத்தில் முடியாதவர்கள் சில பெண்மணிகளுக்கு அன்பு நபி கொடுத்த புத்திமதி என்ன தெரியுமா? உங்களால முடியும் என்றா ஜெயித் விளக்க இருக்க என்ன செய்யுங்க, என்னைய நீங்க அனுப்புங்க, என்னைய அனுப்புங்க. அன்பார்ந்தவர்களே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெளிச்சத்துக்கு தேவையான பொருட்கள் அனுப்ப சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே உலகத்திலே அல்லாஹ் சில பாக்கியத்தை தருவார், அந்த பாக்கியம் தலைவிரிச்சு ஆடினாலும் எங்களுக்கு மறைக்க இயலாது. நாங்க இது சின்ன விடயம் நினைப்போம், அல்லாஹ் மௌத்து வரைக்கும் கயாமத்து வரைக்கும் எங்களுக்கு நன்மையை தருவான். அப்படியாப்பட்ட ஒரு நன்மைதான் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு உங்களோட பள்ளியில சோல ப்ரொஜெக்டுடைய இந்த சிஸ்டம் நடந்து கொண்டே. எனவே அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் உள்ளத்தால வழங்கணும். அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த பள்ளி வெளிச்சமடைய இந்த பள்ளியுடைய பாரம் குறைய அல்லாஹ் எனக்கு மட்டுமல்ல என்ற வம்சத்துக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை தருவான். எனவே அன்பார்ந்தவர்களே ஆசை வைங்க, முன்னுக்கு வருவோம். இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களை அறியாம எத்தனையோ விரயமான வீணான செலவுகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே நாங்க யோசிச்சோடும் ஏன் இந்த பணம் பயனுள்ளதாக மாறும். இதுக்கு பணக்காரர் மட்டும் விதிவிலக்கல்ல, ஒரு ஏழைக்கு செய்யலாம், ஒரு அனாதைக்கு செய்யலாம், சாதாரண மனிதனுக்கு செய்யலாம். அன்பார்ந்தவர்களே தெருவில் பேமெண்ட் வியாபாரிக்கும் செய்யலாம். வாங்க நிர்வாகத்தோட பேசி நான் இத்தனை நாளைக்குள்ள இத்தனை மாதத்துக்குள்ள நாங்க இந்த பொறுப்பை எடுப்போம். தைரியப்படுங்க வாலிபர்களே, முன்னுக்கு வாங்க. இன்றைக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சுத்தம் தருவான், மிகப்பெரிய வெளிச்சத்தை உருவாக்குவான். என்ற வம்சங்கள் ஜொலிக்கும். பள்ளிக்கு நாங்க ஒரு பல்ப வெளிச்சத்தை உருவாக்குறதால எவ்வளவு பெரிய நன்மையோ, இது மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இந்த நன்மையை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் எனக்கு தரத்தான் போறான். எனவே அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் அந்த பாக்கியத்தை அடையணும். அற்பமாக்கிறது கூடாது, பாக்கியம் நிறைந்ததாக ஆக்கிக் கொண்டு அன்பார்ந்தவர்களே விலை கொடுத்த ரமலான கொண்டு நாங்க படிப்பினை பெறுவோம், மாற்றத்தை கேட்போம். அது மாத்திரமல்ல எங்களுடைய உறவுகளை, அயலவர்களை, ஊர் மக்களை, எங்களுடைய நண்பர்களை மதித்து வாழ்வோம். நாங்க நீங்க எனக்கிட்ட ஈக்கிற அனைத்து கெட்ட குணங்களை, பெருமைய, பகட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருவரை மதிக்கிற தனம், ஒருவரை கண்ணியப்படுத்துற விதத்தை விளங்குவோம். அது மாத்திரமல்ல சட்டத்தை விளங்குங்க. தொழக்கூடிய சட்டம் என்ன, ஏன் தொழுகிறோம், நாங்க எதுக்கு தொழுகிறோம், இந்த முறைச்சரியா ஹஸ்ரத் இதை திருத்தித்தாங்க. பள்ளியுடைய உலமாக்கள் அணுகுங்க, ஊருடைய உலமாக்கள் அணுகுங்க. அன்பார்ந்தவர்களே நாங்க நினைச்சது இஸ்லாமாக முடியாது, நாங்க நினைச்சதை மார்க்கமாக்க இயலாது, எங்களுக்கு விரும்புறதை மார்க்கமாக்க இயலாது. மார்க்கம் என்பது அன்பு நபியவங்க எந்த விடயத்தை சொல்லி தந்தாங்களோ அதுதான் மார்க்கம். எனவே அன்பார்ந்தவர்களே அந்த மார்க்கத்தை நாங்க விளங்குவோம். விளங்கி எங்கட வாழ்க்கையில் இருக்கிற நிறை குறைகளை சரி செய்து நாங்க செய்யக்கூடிய அமல்ல பூர்த்தி அடைவோம். இரண்டாவது செய்த பாவங்களுக்கு தௌபாவை செய்வோம், பாவத்தை விடை கொடுப்போம். பாவத்தை வச்சு தௌபா இல்ல. இன்னும் நாங்க வட்டிக்கு விடை கொடுக்காம 27 நாடகத்தை நடிச்சோமா, வீண். இன்னும் விடை கொடுக்கல, நாங்க நடிச்சிக்கிறோம். அதனால தான் சொன்னேன் அல்லாஹ் திரைய போட்டிக்கிறான். அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் மௌத்துக்கு முன்னாலே எங்களை மாற்றுவோம். ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வரும், அந்த நேரம் சந்தோஷமா போகணும். உலகம் அழுவாங்க, மனைவி அழுவா,
நாங்க காண்ற காட்சியை யாரும் காண மாட்டாங்க. மலக்குல் மௌத்தை நாங்க காணுவோம். அன்பார்ந்தவர்களே, மனைவிக்கு சொல்லலாம், இந்த காட்சியை காண்றோம், நாங்க கஷ்டப்படுவோம். எங்களோட உயிர் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நாங்க மனைவி நினைப்பா, எங்களோட மாப்பிள்ளைக்கு தண்ணி தேவை, ஏதாவது ஒன்று தேவை என்று நினைப்பா. ஆனா எங்களோட உடம்புல அறவாசி மையத்தை மத்த அறவாதி உயிரிக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாங்க தன் நலவையும் அடைவோம், நஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். நாங்கதான். எனவே போனவங்க யாரும் திரும்பி வரல, போனவங்க யாரும் திரும்பி வரல. இந்த பாடத்தை உள்ளத்தில் ஆழமா பதித்து எங்களோட வாழ்க்கையில ரமலானுடைய வெளிச்சத்தை உருவாக்குவோம். அப்படியாப்பட்ட கண்ணியம் நிறைந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருவாராக. யா அல்லாஹ், பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்கிறவாயாக. உலக முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, சந்தோஷமாக வைப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திடுவாயாக. உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், உடைமைகளை இழந்து தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, சந்தோஷமாக வாழ வச்சிடுவாயாக. சதி திட்டங்களை தவிடுபடியாக்கிடுவாயாக. அந்த ஊரை கபூல் செய்திடுவாயாக. ஆண்கள் பெண்களை கபூல் செய்திடுவாயாக. அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிடுவாயாக. ரமலானை கொண்டு படிப்பினை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. இறைச்சம் உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. எல்லா நிலையிலையும்